வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ஹாஸ்டல் ஹுடுகரு பர்த்டே. இந்த படம் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அண்ட் பார்க்காதவங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் லைஃப் டைமில் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. அது ஏன் எப்படி இந்த சினிமா வந்து மற்ற சினிமாவோட வித்தியாசமாக இருக்குது அண்ட் வந்து ஏன் இந்த படம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி மூவியை நான் அடித்து சொல்கிறேன், இது வரைக்கும் யாருமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் வந்து இந்த மூவியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹாஸ்டல் ஹுடுகரு பர்த்டே 2023 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன்லி கன்னடாவில் மட்டும்தான் வந்து இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்டனை வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு 10 பேர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இந்த படம் வந்து ஓவர் த நைட்டில் நடக்கிற மாதிரி தான், ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஃபன் காமெடி அது ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்னா 100% கேரண்டிங்க. அந்தளவுக்கு வந்து திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம ஃபன்னாக ஒரு ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்குமே க்யூரியஸாக இருக்குன்றது தானே. அண்ட் வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு திட்டவட்டமாக சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குமோ, ஆக்சுவலாக ஒரு ஃபிக்ஷன் கதை தான். ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தோணுங்க, என்னடா உண்மையாலுமே வார்டன் செத்துட்டானா, இல்லை உண்மையாலுமே வார்டன்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தோணும். அண்ட் உண்மையாலுமே இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ரொம்ப ஃபன்னாக வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் இருக்கிற கேரக்டர்ஸுமே அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கேர்ள் கூட இருக்காது. ஆக்சுவலாக இதில் இந்த படத்தில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்தியன் சினிமாலேயே வந்து நான் பார்த்து இது வரைக்கும் ஒரு 4th வால் பிரேக் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணப்பட்ட படம் வந்து இது ஒன்று. அண்ட் இதில் வந்து ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணது ப்ரீமியர் ப்ரோன்ற ஒரே ஒரு சாஃப்ட்வேரை வச்சு மட்டும்தாங்க. கலர் கிரேடிங்க்கு டாவின்சி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது பெருசாக தெரியல. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியர் ப்ரோலேயே எடிட் பண்ணி கட் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கேமரா, இப்போ எல்லாமே வந்து சினிமேட்டிக் கேமரா, ரெட் டாட் கேமரா, சிங்கிள் ஷாட்டு, மோக்கோ போட்டு அந்த மாதிரி எடுக்கிற டைமில் வெறும் ஒரு சிம்பிள் நம்ம ட்ராவல் கேமரா, ஒரு கோப்ரோ மாதிரியான ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் படமே கவர் பண்ணியிருக்காங்கன்னா எந்த மாதிரின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படம் வந்து இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு டாப் நாச்சான படம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நான் இந்த படம் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு விஷுவல் ட்ரீட்டாக வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஷேக்கி கேம்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. பட் ஆனால் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு புது இனோவேஷன், புது முயற்சிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆதரவு அளிக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் கைஸ். அண்ட் வந்து 2வது யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மெயின் கோராக இருந்தது எடிட்டிங் தாங்க. ஏன்னா இந்த எடிட்டிங் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே படம் வந்து ஒரு சீராக இருந்திருக்காது. படம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, 100ோட 101வது படமாகவே இருந்திருக்கும். அது தூக்கி நிறுத்தினதே அந்த எடிட்டிங்கும் அந்த 4th வால் பிரேக்கிங்க்கான அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கும் தான். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. உண்மையாலுமே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குங்க. அந்தளவுக்கு எடிட்டிங் வந்து மாஸ்டர் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் யார், நம்ம சின்ன பசங்க இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்க எடிட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப எப்படி மைன்யூட்டாக நுணுக்கமாக வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு எடிட்டிங்கும். ஸோ எடிட்டிங் பிச்சு உதறிட்டாங்க. அண்ட் வந்து உண்மையாலுமே நம்ம கூட அந்த ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த விஷயம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்கங்க. உண்மையாலுமே எடுத்த ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே சும்மா அந்த ஒரு பீக்குக்கு எடுத்துகிட்டு போய் நிறுத்திடுவாங்க. அண்ட் அந்த ஸ்டோரி லைன் வந்து உண்மையாலுமே அது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு வேறு கதையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து வேறு கதையாக இருக்கும். இது நான் சொல்கிறப்பே உங்களுக்கு என்னடா இது புது படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதில்ல. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா அது சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காமெடி வந்து இதில் வந்து இருக்குங்க. நீங்கள் மற்ற இந்த அரைச்ச மாதிரி இந்த ஒரு சில படங்களெல்லாம் காமெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படங்களில் வந்து இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் யூனிக் ஸ்டைல் ஆஃப் காமெடி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இனி ஒரு சூப்பரான பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா, ஸ்டோரி லைனை விட்டு அந்த படத்தை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டாங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி இன்வால்வ்டாக தான் அந்த கேரக்டர் ட்ரிவன் வந்து நடந்திருக்கும். ஆக்சுவலாக நிறைய படங்கள், முக்கால்வாசி படங்கள் எப்படின்னா, ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி வந்து எழுதுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் இது வந்து யுனிக்காக இருக்கோ என்னமோ தெரியல. அண்டு இப்போ வந்து ரீசெண்டான ஒரு இஷ்யூவை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேச வேணான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இந்த விஷயம் வந்து நான் பேசியே ஆகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கமல்ஹாசன் வந்து இப்போ கன்னடா இஷ்யூவில் வந்து பிரச்சனை பண்ணதா வந்து சொல்லிட்டு, இப்போ நிறையா கன்னடாஸ் வந்து நாங்கள் தமிழ் படமே பார்க்க மாட்டோம். இப்போ நிறைய தமிழ் பீப்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் இனிமேட்டு உங்களுக்கெல்லாம் கேஜிஎஃப், காந்தாரா படம்லாம் நாங்கள் பார்த்தது வந்து அது என்னது, நாங்கள் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோமே, நீங்கள் ஏன் எங்கள் படங்களை வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது கமல் சார் மேலேயோ இல்லை அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயோ நான் எந்த ஒரு தப்பும் சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பற்றி ஃபுல்லாக தெரியாது. பட் ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு சினிமான்ற ஒன்றை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மொழி, நீங்கள் வந்து இல்லை மக்கள் அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்களா, புதுசாக இனோவேட்டிவாக பண்ணுறாங்களா, அது யாராக இருந்தாலும் சரி, அப்ரிஷியேட் த குட் திங்ஸ் கைஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு படம் வந்து இந்த மாதிரியான ஒரு 4-5 படம் வந்து இனிமேல் வரணும்னா, நம்ம இந்த ஒரு சில படங்கள்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல படங்கள் வரணும் அப்படின்னா, இப்போது கமல் நடித்த, இப்போ ஆண்டவர் நடித்த தக் லைஃபே இங்கே வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் அந்த மாதிரி படங்கள் வந்து தேவையில்ல. அந்த படம் பிடிக்கலன்னு சொல்கிறது ஒரு ஃபேரான ரீசன். பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல படங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து இது வந்து ஒரு கன்னடா படம் அதனால் எனக்கு வந்து பிடிக்கல, இது வந்து ஒரு ஹிந்தி படம் அதனால் வந்து எனக்கு பிடிக்கல, நான் தமிழ் படங்களை மட்டும்தான் பார்ப்பேன், கன்னடாக்காரங்க வந்து நான் கன்னடா படம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அண்ட் வந்து இதில் வந்து பாலிட்டிக்ஸை வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கைஸ். ஹாஸ்டல் ஹுடுகர் பர்த்டே. நீங்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் ரொம்ப ஆட்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ நல்ல விஷயத்த மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நல்ல விஷயத்த மட்டும் கேளுங்க. அப்ரிஷியேட் த குட் திங்ஸ் அட் லாஸ்ட். நான் அதுதான் சொல்லணும்னு வந்தேன். அண்ட் யா கைஸ், இந்த மாதிரி வேறு என்ன நல்ல மூவிஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து எதனா தப்பாக பேசியிருந்தாலோ மாற்றி பேசியிருந்தாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டும் நானும் மாற்றிக்க செய்கிறேன். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அது ஒரு சில விஷயங்கள்னால முடியாமல் போகுது. பட் ஆனால் இனிமேட் வந்து என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொட்டென்ஷியலை வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் லிசனிங். See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.